ஆதவன் சார், இப்பொழுது நாம் இரண்டு பேர் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாளரும் நித்யானந்த ஐயா அவர்களும் தனது கருத்தை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே பாரதிய ஜனதா, நான் நேரடியாகவே கேட்கின்றேன், வாக்கரசியலில் வருகின்ற நாடாளுமன்றத்திற்கு இன்னும் 90 நாட்கள் அல்லது 100 நாட்கள் தான் இருக்கின்றது. இது அவர்களுக்கு உண்மையிலே பெரும் தேர்தல் அறுவடையை தருமா? ஏற்கனவே சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 48% வாக்குகளை பெற்று மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மேப்பியில். இப்பொழுது வடநாட்டை பொறுத்தவரை ராமர் தன் அவதார புருஷன், தென்னிந்தியாவிலே அப்படி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் அரசியல் இல்லை என்று நீங்கள் அதை மறைக்க முடியுமா? இல்லை, எங்களுக்கான இந்து தர்மத்தை நாங்கள் போதிக்கின்றோம், எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல போகிறீர்களா? ஆதவன், ஒரு அண்ணா வேலுச்சாமி பேசும்போது மோடி சொன்னார், இது பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அரசாங்கமும் கட்சியும் நேரடியாக இறங்கி இந்த ராமர் கோயிலை கட்டுவதிலே முனைப்பு காட்டுகின்றார்கள். ஆக்சுவலா நீதிமன்றத்துடைய தீர்ப்பே என்ன சொல்லியிருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமா அந்த கோயில் கட்டப்பட வேண்டும், அது நீதிமன்ற தீர்ப்பு. அதே போலத்தான் ராம ஜென்ம பூமி தீர்த்தா கஷேத்திரம் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் மூலம் இப்ப இந்த எல்லா நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கின்றது. இதுல எங்கேயுமே அரசாங்கம் வரல, அரசியல் வரல. முழுக்க முழுக்க 1500 கோடி ஏதோ அரசாங்கம் போட்ட மாதிரி அண்ணன் பேசினாரு வேலுச்சாமி அண்ணன். இல்ல, முழுக்க முழுக்க இந்த கோடான கோடி ராம பக்தர்கள், உலகம் முழுக்க இருக்கிற ராம பக்தர்கள், அவர்களுக்கு கொடுத்த நிதி, அந்த நிதியை வச்சுதான், அந்த அன்பளிப்பை வச்சுதான் இந்த ராமர் கோயில், ராமபிரானுக்கு இந்த ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இது மிகப்பெரியது, இதுல எந்த வகையான அரசியலும் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நித்யானந்தன்ஜி சொன்ன மாதிரி பாரதிய கட்சிக்கு யாரும், அதாவது ஊரழிந்த பாப்பானுக்கு புண்ணில் எதுக்கு கேட்பா, அது மாதிரி எங்களுக்கு நாங்க இதை வச்சுதான் அரசியல் செய்யணுமா செய்யலையா, இதை பத்தி இந்த மக்கள் முடிவு பண்ணட்டும், இது நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே முனைப்போடு, ஏன்னா இதன் மூலமாக இந்த கோயில் கட்டி இதன் மூலமாக மக்கள் மத்தியிலே பாரதிய கட்சிக்கு ஒரு இமேஜ் வந்துடக்கூடாது, அந்த ஓட்டு வங்கியா மாத்தி அதை அவங்க அறுவடை செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதுல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த என்பது இந்த சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான அரசியல் வேலைகளை செய்து பாரதிய கட்சி அரசியல் செய்து பாரதிய கட்சி அரசே போய் கட்டிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நாடு முழுக்க இருக்கின்ற, திரும்பவும் சொல்ற, இதுல மகிழ்ச்சி அடைவது என்பது இந்துக்கள் மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற அத்துணை மதத்தை சார்ந்தவர்களும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் உட்பட இந்த நிகழ்வின் மூலமாக மிகவும் அதாவது ஒரு அமைதி பூங்காவை நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய அமைதியை நோக்கி. இதுல மகிழ்ச்சி அடைவது இந்துக்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களும் கூட. நமக்கு இனிமே இது மாதிரியான, ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு இணக்கம் வந்துவிடக் கூடாது. ஏனால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சி அவர்கள் முனைப்போடு இருப்பதன் காரணமாக அவர்கள் மாத்திரமல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கமே மைனாரிட்டி ஓட் கன்சாலிடேஷன், இதை பண்ணுவதற்காக முனைப்பை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இன்று இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்ற போது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவருமே இன்று நடக்கின்ற இந்த பாரதிய ஆட்சியிலே மிகவும் திருப்தியாக இருக்கின்றார்கள். அமைதியை நோக்கி தேசம் செல்வது, எந்த கலவரமும் இல்லை, மத கலவரம் கிடையாது, எந்த எதுவும் கிடையாது. எல்லாம் காங்கிரஸ் கட்சி காலத்தில் இருந்த கலவர சூழ்நிலை எல்லாம் இன்று எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட அமைதியான ஆட்சி விரும்புகின்றார்கள்.